வணக்கம். தமிழ் சினிமா மட்டும் இல்ல, தென்னிந்திய சினிமா மட்டும் இல்ல, இந்திய சினிமாவே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு படம் கூலி. இப்ப இந்தியாவிலே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு பரபரப்பான ஒரு ஆக்ஷன் பிளாக்கான கதையானதா கூலி படத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல கூலி படம் இன்னைக்கு வெளியாயிருக்குது. பல திரையரங்குல ஆயிரக்கணக்கான திரையரங்கு மேல உலக நாடு முழுவதும் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்குது. கூட சொல்ல போனா பெரிய பெரிய நகரங்கள்ல 4 நாளைக்கு கூட டிக்கெட் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கோம். இந்த கதையில யார் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த், சத்யராஜ், உபேந்திரா, நாகார்ஜுனா, சோபின், பல நட்சத்திரங்கள், தென்னிந்திய நட்சத்திரங்கள் எல்லாமே நடிச்சிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய இதுதான். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் படத்துக்குள்ள. இப்போ படம் எங்க ஆரம்பிக்குன்னா, சென்னையில ஒரு மேன்ஷன், சேவா மேன்ஷன் சொல்லி வச்சு ரஜினிகாந்த் அங்க ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. அந்த சில ரூல்ஸ்கள் போடுறாங்க. மென்ஷன் எப்படி இருக்கும், சில தவறான ஆலைகள் இருக்கும், அது இல்லாம ஒழுக்கமான ஒரு மென்ஷனை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அது போக அப்படியே கொஞ்சம் நாளா போயிட்டு இருக்குது. விசாகப்பட்டியில இருந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி நண்பன் அவர் சத்யராஜ் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்க இருந்து கிளம்பி போறாரு. அங்க போய் ஆர்பல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அதை பத்தி நம்ம பார்க்க போறாரு. அங்க போய் விசாரிக்கிறப்ப அதாவது எப்படின்னா சரியான ஒரு தகவல் கிடைக்கல. அங்க போய் அவர் சத்யராஜ் போன சுவிதிகாசன் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்களே வந்து எங்க அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி, நம்ம நண்பனா இருக்கல எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அங்க ஒதுக்கப்படுறாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறாரு. அங்க ஒரு ஹார்பர்ல போயிட்டு ஒரு கூலியா போய் அங்க வேலை பார்க்கறாரு. அங்க போய் சேரிக்கிறப்ப அங்க மிகப்பெரிய அளவுல அந்த ஏரியா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க நாகார்ஜுனா மிகப்பெரிய அளவுல அங்க நடத்திட்டு இருக்காங்க. அங்க ஏதோ தவறு நடக்குது அப்படிங்கிறது அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து நிறைய ஸ்பைல இருக்காங்க. போலீஸும் சரி, சிபிஐ சரி, நிறைய ஸ்பைல இருக்காங்க. யாரு என்னன்னு தெரியாது. கடையில கிளியர் மேக்ஸ் மட்டும்தான் அவங்க யாரு என்னன்னு தெரியுது. அங்க என்ன நடக்கிறான்னு கேட்டா வந்து சாரெல்லாம் சொல்றாங்க, வாட்சியில ஏதாவது தங்கத்தை வச்சு காட்டுறாங்க. அது போக அங்க வேற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. மனிதனுடைய உடல் உறுப்புகள் திருடப்படுகிறங்கிற அளவு அதை மையமா வச்சு பெரிய பெரிய ஒரு சம்பவம். ஏன்னா முந்தைய படங்கள் பாத்தீங்கன்னா ட்ரக்கு, போதைப் பொருள், இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ள கொண்டு வந்திருப்பாரு. அது ஒரு ஆக்ஷன் பிளாக்காவே இருந்தாலும், ஒரு அதிரடி காட்சியே இருந்தாலும், நம்ம சொல்ல போனா ஏதாவது ஒரு விஷயம் லோகி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விஷயத்த உள்ள வச்சிருப்பாரு. அப்படிதான் இந்த படத்துலயும் அங்க உள்ள ஒரு விஷயம் வச்சிருக்காரு. இதை போயிட்டே இருக்கும்போது அப்ப கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து இதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குங்கிற விஷயம் தான் மிச்சத்தோட கதை. பிளாஷ்பேக் எப்படி அப்படிங்கிறது, இப்ப 30 வருடத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற, யார் இந்த 3 பேர் அப்படிங்கிறப்ப ரஜினிகாந்த், சத்யராஜ், உபேந்திரா 3 பேர் ஒரு கேங்கா இருந்திருக்காங்க. அங்க கேங்ல இருக்கப்ப அப்ப வந்து நாகார்ஜுனா அதுக்கு முன்னாடி அங்க இருந்திருக்காங்க. அந்த நாகார்ஜுனா அது வந்து இடையில 2-3 இடத்துல வந்து உங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அது போக இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி பேக்ரவுண்ட்ல எடுக்கிறப்ப அந்த 30 வயசுல எப்படி இருப்பாங்க சத்யராஜும் சரி, ரஜினிகாந்தும் சரி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி அருமையா படம் எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் நேரம் வந்தாலும் அந்த காட்சி ரசிக்கும்படி மிகப்பெரிய அளவுல இருக்கு. மீதி அதுல பழி வாங்கினாங்களா என்னங்கிறதான் கதை. இதை எப்படி நம்ம இவரு விக்ரம் படத்துல நம்ம சூர்யா எப்படி லோலக்ஸ் வந்தாரோ அதே மாதிரி எதிர்பார்த்தா, ஆனா அந்த அளவுக்கு ஈடு கொடுக்கல. அமெரிக்கா வந்தாரு, ஒரு 15 நிமிஷம் வந்தாரு, போனாரு, அவ்வளவுதான் இருக்கும். ஆனா கடைசி ஒரு 20 நிமிஷம் பரபரப்பான காட்சிகளை முழுக்க படம் இருக்குது. கண்டிப்பா படம் திருப்தியா இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒரு டைம் போய் பாருங்க. பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான், போகட்டு விட்டு விடு.